பாப்பா தம்பி வாடா, மடு அல்லதடா. ஏய், மடுவோட இருட்டில் வரவே விடாது. மடுவு தம்பி பயலு. ஒரு ஆண்மகனுக்கு மடுவு பெருத்து விட்டால் அவனே பிடித்து விளையாட விடுவான். வேற என்ன? இந்த குழந்தைகளை நல்லா படிக்கணும். இது சிரிப்புக்காகத்தான் இந்த நாடகம். நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுக்கப்படியாப்பா கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறான். அறிவாளி அறிவாளி. உள்ள போங்க, நீங்க டியூட்டியில் கட்ட. எங்கிட்ட அந்த பிள்ளை சேனையாகாம இருந்தா சரி, பிரச்சனையாகாம இருந்தா சரின்னு ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இந்த நாடக கலைஞர்கள் தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உங்களை அத்தனை பேருக்கு பாதத்தை எம்கேஆர் வணங்க. நீங்க இல்லாம யாருமே கிடையாது. அரசியல்வாதியோ, பெரிய பெரிய நடிகரோ, நாடக கலைஞர்களோ, ஆடலும் பாடலோ, நாட்டுப்புற கலைஞரோ, இந்த பாமர மக்கள் இல்லாமல் எந்த ஒரு கலைஞனும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இங்க இந்த 10 பேர் கைது. நீங்களாம் கேரளாவானே 15 வாங்க வந்தீங்களா? எங்க அண்ணன் தம்பிங்க தான். அக்கால ஏன் தம்பியை பாரு, அவன் மூத்தத்தை குடி அங்க இருந்து அடிச்சு விடுறேன். கை தட்டுற பார்த்தியா சிங்கம், என் சொந்த சித்திமையன் கெடுத்து போறாரா முண்டை போதும்டா சொன்ன அண்ணன் சொன்னா. ஆனா இது பூரம் சொந்தம். நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இன்னும் உங்களை சூம்பத்தே இல்லை. அதனால முதல்ல அவர் என்னப்பா வரக்கூடாது, ஆயி லூசு உட்கார முண்டை உட்கார. படிக்கணும். படித்து நீங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்திலே பெருமை சேர்த்த முப்பாட்டங்கள் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மண்ணிலே. முதல் சுதந்திர போராட்ட வீரன், பிரிங்கிகளை எதிர்த்து நின்று நெஞ்சிலே குண்டு வாய்ந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன். சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை பேர் இருக்கிறார். இந்த தம்பிகளெல்லாம் நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னமே செய்யக்கூடாது. தம்பி சிரிக்காதே, சீரியஸா பேச விடுங்கப்பா. பள்ளிக்கூடம் போனவனே ஆசிரியர் வரும்போது ஆசிரியர் காலிலே மடார் என்று விழுக வேண்டும். விழுந்து ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஐயா பாடம் நடத்துங்கள். வாத்தியார் சொல்லுவார் 1/2 மணி நேரம் நடத்தவா, நீங்க சொல்லணும் ஸ்டூடெண்ட் 1 மணி நேரம் நடத்துங்கள். நாங்க கேட்கிறோம் ஐயா என்று சொன்னாதான் அறிவு சார்ந்த பிள்ளையா வளர முடியும். 5 நிமிஷம் வாத்தியார் பாடம் எடுக்கும் போது 5ஆவது படிக்கிற பையன் எந்திரிச்சு ஓத்தா அறுக்கிறான்டாங்க உம்மான்றேன் சொல்லக்கூடாது. உம்மா உம்மா சொல்லக்கூடாது, உம்மா 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 சொல்ல வேண்டும். யாருக்கு எதுவும் புரியக்கூடாது, லூசாத்தியம் போ. ஏன்னா புரிஞ்சுச்சுன்னா நம்ம பழைக்க முடியாது. எதுக்கு இதை சொல்ல வேணும்? என் அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் டூலரில் போகும்போது ஒரு ஆள் 2 ஆள் போகக்கூடாது. 7 பேர் 8 பேர் போய் விழுந்து அரைச்சு கெந்தி காலை. காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்காங்க. அவர் சொல்வதெல்லாம் 2 விஷயம். மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர்கள், சாலை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள், தலைக்கவசம் அணிங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் சொல்றாங்க? நம்ம உயிர் முக்கியம் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார். காவல்துறை அதிகாரி பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு நான் என்ன சொல்ல, ஒன்று சொல்ல, நீங்க சொல்றது உங்க புருஷனே கேட்கல, நான் சொன்னேன் இல்லை. பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், டூலரில் போகும்போது தன் கணவர் அந்தந்தண்டி வண்டி வைத்திருக்கிறார், பெரிய டயர், டிராக்டர் டயர், சுடிதார் போட்டு புருஷன் முன்னாடி ஏறுற பெண்களுக்கு இது விழிப்புணர்வு ஆத்தா தெரியவில்லை. கவனிங்க, பாடத்தை கவனிங்க மேடம். அப்படி சுடிதாருக்கு போடுகின்ற பொழுது அந்த சால் என்று ஒன்று இருக்கும், கொச்சக்கயிறலாம். அந்த சாலை கழுத்தை சுத்தி விட்டு உட்கார வேண்டும். புருஷன் கூப்பிடுறார், ஏ பிரியா, உடனே அவங்க என்ன ராகுல் சால் இங்கே தொங்கும். அவன் வண்டி எடுத்தவனே இப்போ ஒரு வண்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க, செட்டா புட்டா ஒரு வண்டி, என்னப்பா 1.25 லட்சம். அதில் பெருமையாக சொல்கிறேன், அண்ணே திருகுன இடத்துலேயே 60ல் ஏறும்னேன்ட்டேன். அந்த வண்டியில் அந்த பொம்பளை உட்காந்துச்சுன்னா விளங்குமா? ஏறி இப்படி உட்காந்துருக்கு, கர்றன் இருக்கேன், சாலு உரம் சுற்றி இது திட்டி அதே நீர்மலை. என்ன சாவு நொப்பம் உண்டாமேனே, வணக்கம்டா சாவு போயில. கவனமாக போக வேண்டும். அந்த ஐயாவை கிளப்புங்க, விழா கமிட்டி அந்த பாடியை கொண்டு ஆற்றுல இது ஒன்று ஒரு பேக் சாட்டாடி. ஐயா சொல்லக்கூடாது, என்னையா சொல்கிறேன் ஐயா, உன்னே தாயா, இந்த உறவுகள் எல்லாம் என்னையை பார்க்க வந்திருக்கிறார்.
நீ உள்ள போன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்யணும்? லேடிஸ் பார்க்க வந்திருக்கியா? லேடிஸ் இப்போ வர முடியாது, 30 செல்லலை. என்ன பண்ண போறா? கிருமி அட்டாச். ஊருக்கு 2 பேர் தகப்பாண்டி ஒரு 8 இன்ச்சு ராடை போட்டு அடிச்சு ஒரு பாட்டு பாடுவோமா? தம்பி எக்கோ வைங்க தம்பி. மைசெட்டு சூப்பர். உண்மையிலே உண்மையிலே உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாதுல்ல? இல்லை அதில் மட்டும் இதில் மட்டும் இப்படி அமுக்குறியாடா? அமுக்கு வயலு கடா. ஐயா இருக்கு, டவுன் பஸ் எடுக்க வேணா, பிள்ளைய வரட்டும். என்னடா பேம்பாண்டு அருண் ஐஸ்கிரீம் எல்லாத்தனை கொண்டு வந்து தப்பா. ஹலோ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் எங்கிருக்காரு அந்த தங்க மகன் என் மகன் செல்ல மகன் தமிழனுக்காக பெருமை சேர்த்த அந்த ஒத்த தமிழை யாரு தங்க? நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற ஊரில் பேய்க்கரம்பில் படுத்திருக்காரு இளைஞருடைய எழுச்சி நாயகன், மாணவ செல்வங்களுக்கு அறிவூட்டக்கூடிய நம்ம தாத்தா அப்துல் கலாம். எத்தனையோ பேர் வந்து சாதித்து இந்நாட்டிலே சென்றிருக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்த நாடுகளை பயங்காட்டின ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. யாரு வேணாலும் அவரை மறக்கலாம், அவரை எதிர்த்து கூட பேசலாம். ஆனா தமிழகத்தில் பிறந்த தமிழர்கள் மட்டும் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அட தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினி சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி 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 ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் மாணவ செல்வங்களே உங்களுக்காகத்தான் இந்த வரி. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். வானத்தில தலையேறினார் தமிழக மண் மீது புகழ் சூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். என் தென்பாண்டி ராமநாடு அம்மநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். கை தட்டலாம். இனிமேல் அப்படி ஒரு ஏவுகண நாயகன் பிறக்க போவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே உருவாவாங்க. யாரென்றால் நீங்கள் தான் மாணவ செல்வங்களே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த்.
பூரா எங்கள் அண்ணன் தம்பிகளுடைய பாசம், இந்த தமிழுடைய வீரம் இந்த முகத்திலே தெரிகிறது. நன்றி உறவுகளை. அதே மாதிரி எத்தனையோ அனாதைகளை தத்தெடுத்து வளர்த்தா என் தாய் அன்னை தெரசா. பெண்கள் இப்போ நீங்கள் கைதட்டலாம். அன்னை தெரசா. இது யார் இந்த கயரை கட்டினது? இப்போ அதுகளுக்கு எதுவுமே புரியலை. அதுக ஏன்ப்பா உண்மையிலே தாய் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. அடுத்த பிறவியிலே ஒரு மாற்றம் வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே ஆண்கள் பூராம் லேடிஸாக பிறக்க வேண்டும், பெண்கள் எல்லாம் ஆம்பளையாக பிறக்க வேண்டும். நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு குத்து வாங்கினியோ அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கையிலே உணர வேண்டும். 10 மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வழி யாருக்கு தெரியுமாண்ணா? பெத்த தாய்க்குத்தான் தெரியும். என் தாய்மார் அதான் அடுத்த பிரிவில் நீங்கள் ஆம்பளை அதே ரம்மு 1848 அதை போட்டுக்கிட்டு புருஷனை கொன்று இது கூட பொண்டாட்டி. நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிரிப்புக்கு அல்ல, சிந்திக்க வேண்டும். எத்தனை மதுக்கடைகளை தமிழ்நாட்டிலே அடைத்தாலும் குடிப்பவர்கள் குடித்து கொண்டே இருப்பார். ஏன்? சிலிண்டரை பற்ற வச்சு இவனா காய்ச்சிருவேன். எங்கள் ஊரில் ஒருத்தன் செஞ்சான் கொரோனா டயத்தில். ஒரு கட்டு செய்திபடியை உதுத்தான், சுடுதண்ணிலே கொதிக்க வைத்தான், பிறகு கோழி விட்டையை அதில் போட்டான். ஆமாம், போத வாசனை இருக்குன்றக்காக அம்புட்டையும் காய்ச்சி துண்டை எடுத்தான், வடிகட்டினான், குடித்தான், 108 வந்தது, கோமாவளி படுத்தான். சிந்திக்க வேண்டும். குடிக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக நான் எத்தனை மேடைகளை போராட்டம், எதுவுமே நடக்கலை. காரணம், பட்டாத்தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும், அப்பத்தான் அவன் மனிதனாக திருந்துவான். யாரு சொல்லி யாரையும் திருத்த முடியாது என்பதை உனக்குத்தான் சொல்கிறேன். எந்த ஊரோட நீர் காக்கா மாதிரி ஆடினாங்க. இப்படி பெரிய பிரபுதவ அண்ணே டான்ஸ் அப்படியே அழகி இல்லை கச்சா கச்சா புலம் தள்ளிடுவேன். அப்போ நிற்கிற நானும் பானிபூரை ஓடுற இந்திக்காரனா மிஸ்டர் லாங் பார்மேன் என்னை ராதாகிருஷ்ணன் சொல்லலை. நான் என் பேர் என்ன? கோப்தாங்கி. இங்கே இருக்கிற எல்லாருமே விவசாயம் வாங்க தானே, இல்லை கலெக்டர் வாங்கிக்கலாம். விவசாயத்தை தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் எல்லாரும் லேசாக சொன்னாங்க நம்ம மாவட்டத்தை, என்னடா ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் சிவகங்கை மாவட்டத்திலாம் விறகு தாப்பா வெட்டுறாங்க. இந்த விறகு வெட்டுறேன் தானே உண்மையிலே நம்ம தான் கோடீஸ்வரன். ஒரே விஷயம். அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது கேவலம் அல்ல. நானும் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது பெருமையாக சொல்லும். இன்னைக்கு 2 ஜோடி ஈண்ட கெடா குட்டி 22,000 போகுது. அதே மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது. விறகு வெட்டக்கூடிய உறவுகள் எல்லாம் பிழைத்து கொள்ளலாம். யாரை நாடினாங்க? எந்த தொழிலுமே இந்த தமிழ்நாட்டில் கேவலம் அல்ல. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமான தொழில். அந்த தொழில் செய்யறவங்களுக்குத்தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். வாழ்த்துக்கள் ப்ரோ, எல்லாத்துக்கும் வணக்கம். அதே மாதிரி பெண்கள் பார்க்கக்கூடிய தொழில் புனிதமான தொழில். தாயக்கட்டை ஷிப்பிங் கேர், 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்ந்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உண்மையிலே கைதட்டலாம். இதில் ஒன்றும் கேவலம் இல்லையே. எத்தனையோ வயசானவங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைஞ்சு தன்னுடைய வயிற்று பசியை போக்கி கொண்டிருக்கிறாள் இந்த தமிழ்நாட்டிலே. கைதட்டலாம் தம்பிகளா. வர வர ஸ்கூலில் ஆண்டு விழா சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. கைதட்டு, குட்டி கர்நாடி, சட்டையை கலட்டு, வாத்தியாட்ட அடி வாங்கினாலாம் கைதுங்க, கஜா கைதட்டுங்க, கைதுங்க அன்னைங்களா. தம்பி நீனா வாத்தியாரை அடிச்சிருப்பாப்பா, உன் மசூர் இப்படி போய் வந்திருக்கிறா. வாத்தியார்கிட்ட அடி வாங்கினால தான் அறிவு சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் இன்று பெரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த தம்பியெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதலைன்னா வாத்தியாரை கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சு கெஞ்சுறார். ஏன் ராகுல், என் செல்லக்குட்டி ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க. அவன் எழுத முடியாது, என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா உங்கள் அப்பனை கூப்பிட்டு அடியாலை கூப்பிட்டு வந்து அறுவாடத்தை வெட்ட வருவேன். நல்லாடுறான். 5 வயசானாத்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். அப்பத்தான் அந்த குழந்தைக்கு அத்தனை அறிவுகள் படிக்கக்கூடிய தன்மையும் வரும்.
ஆனால் நம்மளெல்லாம் அப்படி அல்ல. 2.5 வயசில் கொண்டு போய் பிள்ளையை சேர்க்குறோம். அந்த 2.5 வயசில் போய் அவன் என்ன கலெக்டருக்கு படிச்சிருவானா? கிடையாது. 2.5 வயசில் கொண்டு போய் சேர்ப்ப ஆய் இருந்து ஆய் கழுவுறதுக்கு ஒரு அம்மா, அது வேறு ஆயம்மா. மாதமானா 25,000. காலையில் ஒன்று வந்துடும் மஞ்ச ஆட்டோ, பேங்க பேங்க. அவங்க அம்மா உடனே டீசெண்டாக இட்லியை பிணைஞ்சிருவாங்க. இட்லியை பிணைஞ்சு ஒரு வாயை துற, அவன் வேணாம் யாய் துறடா கண்டாலி மேனே ஓட்டான். ஒரு வாய் வாங்கிக்க, இல்லைன்னா உங்கள் அப்பையும் பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். தகப்பன் பூச்சாண்டி ஆகிவிட்டான். சிந்திக்க. ஆனால் நானும் பார்த்துருக்கேன், பெரிய மஞ்ச வண்டி வரும், பிள்ளைகளை ஏற்றும் போது இந்த செம்புரி ஆடு டாட்டாஜில் ஏற்ற வாங்கி வரு. கண்டாலிமை ஆடு நுழைய மாட்டேங்குதுன்னு அப்படித்தான் தள்ளுதுங்க. ஏய் தள்ளுறா, ஏறா. அவங்க அப்பா இங்கே இருந்தா, நோத்தா ஏறா ஓடா. அவன் நோத்தாவை கொண்டே வருவேன். இல்லை அந்த கண்டாலி முண்டை பார்க்குற வேலை என்ன வடிக்கிறேன், நோத்தா வடிப்பு. இது கிராமத்தில் உள்ள இயல்பு. எல்லாத்துக்கும் அதிகமாக தாயத்தான் பிடிக்கும். தாயத்தை பிடிக்கும் நம்ம எல்லாத்துக்கும். ஏன் தந்தையை பிடிக்காது அப்படின்னா, அப்பா அப்பையிலேருந்தே நமக்கு வந்து மிலிட்ரி மேன் மாதிரி தான். வீட்டுக்குள்ளே வரும்போது இங்கே எதுவும் கட்டிடுவார். நெஞ்சு கட்டிட்டு இலைய எங்க, அவன் கதிரசி எங்க, என்ன இருங்க அம்மா சொல்லுங்க இருங்க. இப்போ என்ன கிரிக்கெட் விளையாட போயிருக்கேன், என்ன கிரிக்கெட் விளையாடுற நோத்த விட்டு கிரிக்கெட்டு. அவன் வரட்டு, இன்னைக்கு அவன் ஈரக்கொலையை அக்கலைஞ்சனவன பார்ப்பேன். இவனை மொதல் கொண்டுரும்டா நம்ம. தம்பி சிரிப்புக்கு அல்ல. ஏன் தந்தையாகப்பட்டவர் அப்பையிலிருந்தே நம்ம மேல கோவப்படுகிறார் என்றால், உனக்கு பயமுன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்ததுனால தான் அப்பா நமக்கு வீரனாக தெரிகிறார். அதே மாதிரி பெத்த தாய் நம்ம வைத்த தடையை பார்த்தே நம்மளை சோறு ஊட்டும். ஏன் சோறு ஊட்டுறது என்றால், உன் பசி நிறைந்து விட்டால் பிறர் கையேந்தி பசி என்று வந்தால் உதவி செய்யடா மகனே என்றுதான் பெத்த தாய் நமக்கு உணவு ஊட்டி வளர்க்கிறார். வர வர நான் பிரச்சாரம் மாதிரியே கிளம்பிட்டேன். ஒன்றும் பருப்பு வேகலை. தம்பி சாருக்கு வைக்க முடியுமா? கொஞ்சம் திமிங்கலை வைங்க. திமிங்கலை இல்லை, லோக்கல் சட்டா என்ன ப்ரோ திமிங்கலை இல்லை என்ற லேங்கு ரேக்கு, லேங்கு ரேக் மிஸ்கோடா இருக்கா? மிஸ்கோடா கொஞ்சம் வை. நாளைக்கு இவன் கிளம்புனாலும் கிளம்பிடுறேன். மிஸ்கோடா இங்கே இருக்காது, பொன்னமராஜ் பக்கம் தான் இருக்கு. திருப்பத்தூர் சார் போய்ப்பா. ஹலோ வேணா டே மைக்க போடுப்பா, ஊமையா இருக்கு. வேணா மதும் பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா வந்து குடி பழக்கம், போற உள்ளே தட்ட கிழஞ்சு மொச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணாமுங்க குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணாமுங்க குடி பழக்கம். வாங்கலாம், நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம், நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா இந்த பல போன குடி பழக்கம். பிறவி என்பது ஒரு தடவை தான், இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. இருக்கு வரை இந்த உலகத்தில் இன்னாருடைய மகன் இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து செல்லணும்.
எங்க அண்ணன் தம்பிகளா இந்த குடிய மறந்து நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா